நம்ம சேனலுக்கு மோஸ்டா வந்த கமெண்ட் அண்ட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபிஸ்ட் அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாமா? இந்த கொஸ்டினை தான் காமனா எல்லாருமே கேட்குறீங்க. இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கிளியர் பண்ணிடுவோம். நம்ம இந்தியாவில் டாக்டர் ஃபீல்டுக்கும் டாக்டருங்கிற பேருக்கும் ஒரு பெரிய மரியாதை இருந்துகிட்டு தான் இருக்குது. கடவுளுக்கு அடுத்தபடியாகவே டாக்டர் தான் எல்லாருமே நம்புகிறாங்க. ரொம்ப காலமாகவே அலோபதி அண்ட் ஆயுஷ் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டருங்கிறத போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துகிட்டு இருந்த நிலைமையில மற்ற மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர்னு மென்ஷன் பண்ணிக்கணும்ட்டு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அதிக கோரிக்கைகளையும் போராட்டத்தையும் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசியோதெரபி ஃபீல்டில் உள்ளவங்க தான். ஃபஸ்ட்டு டாக்டருங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டாக்டருங்கிற வேர்டே வந்து டெக்கோரே அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆகி இப்போ நம்ம டாக்டர்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெக்கோரேங்கிற வேர்டுக்கு எக்ஸாக்ட் இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டீச், சொல்லிக் கொடுப்பது. இதை தான் டெக்கோரே அப்படின்னு லாட்டினில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் ஹையர் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க லைக் பிஹெச்டி படித்தவங்க, டாக்டரேட் இன் ஃபிலாசபி, மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எம்டி முடித்தவங்க, டாக்டரேட் இன் மெடிசன், இவங்களை மட்டும்தான் நம்ம டாக்டர்னு மென்ஷன் பண்ணணும். எல்லாருமே நம்ம டாக்டர்னு சொல்லிடக்கூடாது. இந்தியா இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் கூட மெடிசன் படித்து முடித்தவங்கள வந்து டாக்டர்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் இதை போல் மென்ஷன் பண்ணி தான் அவங்க பேரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதர் கண்ட்ரீஸில் கூட டாக்டர்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் இந்தியாவில் மட்டும் எல்லாரையும் டாக்டர்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை காலங்காலமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களையும் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவங்களையும் நம்ம டாக்டர்னு சொல்கிறத பாரம்பரியமாக்கிட்டோம். அதனால தான் இப்போவும் கூட நம்ம டாக்டர்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா ஃபிசியோதெரபிஸ்டையும் நீங்கள் டாக்டர்னு சொல்லிட வேண்டியதானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாதுன்னு 2008 ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஃபிசியோதெரபிஸ்ட் எப்பொழுதுமே டாக்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அதிகமாக வந்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி எதனால் வந்து மென்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபிசியோதெரபி பிபிடி கோர்ஸுங்கிறது 4.5 years கோர்ஸ். ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து வெளியில் வந்து ஒரு தெரபிஸ்டாக வெளியில் வர்றாங்க. இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஃபிசியோதெரபி கேன் இண்டிவிஜுவலி அசஸ் அண்ட் ட்ரீட் பேஷண்ட்ஸ். ஒரு இண்டிவிஜுவலாக பேஷண்ட்டை அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கெப்பாசிட்டியோட தான் இருக்காங்க. இதை வந்து அவங்க செகண்ட் பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, physiotherapists are aware of patients and lots of knowledge in the field of anatomy and physiology. பேஷண்ட் பார்க்குறதுலையும் சரி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிலையும் சரி, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நிறைய நாலேஜோட தான் அவங்க வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கிறதுனால ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி சொல்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த டாக்டர்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டுக்கிறதுனால பேஷண்ட்டுக்குமே ஒரு ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் வந்து இந்த தெரபிஸ்ட் மேலே கிடைக்கிது. ஆனால் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஃபிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன்னாடி ஏன் டாக்டர் போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இதை சாதகமாக எடுத்துக்கிட்டு டாக்டர்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு நிறையா குவாக்ஸ் வந்து உருவாகிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் சில பேர் மெடிசன் அண்ட் டேப்லெட்ஸுமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தென் இதை சொல்லலாமான்னு தெரியல, எல்லாருமே கிடையாது. ஃபிசியோதெரபி ஃபீல்டு வந்து டெவலப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன தான் சார் சொல்ல வரீங்க? ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் யூஸ் பண்ணலாமா கூடாதா? எஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டருங்கிற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷன், யூஜிசின்னு சொல்லுவோம், அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி அவங்களுமே வந்து டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி கவுன்சில் ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் மகாராஷ்டிரா கவுன்சில் ஆஃப் ஃபிசியோதெரபி இது ஒரு ஸ்டேட் கவுன்சில் தான். அந்த ஸ்டேட் கவுன்சிலில் உள்ளவங்க கூட ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அப்ரூவ் பண்ணாலும் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது ஃபிசியோதெரப்பியில் யூஜி டிகிரி மட்டும் முடிச்சிருக்காங்க, அதாவது பிபிடி மட்டும் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுட்டு எண்டில் சஃபிக்ஸாக வந்து பிடி ஃபிசியோதெரப்பி அப்படின்னு கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டாக்டர் சுவாமிநாதன் பிடி ஃபிசியோதெரப்பி
அதுவே நீங்கள் பிஜி டிகிரி எம்பிடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம். உங்கள் பேர் எழுதிட்டு எண்டில் வந்து எம்பிடி ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக எம்பிடியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணி ஃபிசியோதெரபிஸ்ட்னு போட்டிருக்கணும். நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட டாக்டர் சுவாமிநாதன் பிஹெச்டி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணணும். இதை எதுக்காக மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா, மக்கள் நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுன்னும் மக்களை நம்ம ஏமாத்தாமல் இருக்கிறதுக்காகவும் தான் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. எது எப்படியோ டாக்டர்னு போடுறதும் போடாமல் இருக்கிறதும் ஃபிசியோதெரபிஸ்டோட தனிப்பட்ட விருப்பம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களை டாக்டர்னு கூப்பிடணும்னு இவ்வளோ எஃபெக்ட் போடுறதை விட ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரப்போ உங்களோட எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்களோட பெயினை குறைச்சி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணாலே அந்த பேஷண்ட் உங்களை டாக்டருக்கு மேலேயே பார்ப்பாங்க. அந்த ஃபீலே தனி தான். ஸோ ஒர்க் வெல், இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. நிறையா படிங்க, நிறையா கற்றுக்கோங்க, நிறையா பேஷண்ட்ஸ் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிசியோதெரப்பி ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். பி ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.